எல்என்ஜி எக்ஸ்போர்ட் பண்ணுற நாடுகள் அதிகமாக யார் அப்படின்னு பார்த்தோன்னா அமெரிக்கா ஃபஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. உலகத்தில் மொத்த எல்என்ஜி எக்ஸ்போர்ட் ஷேரில் 22% அமெரிக்கா கிட்ட இருக்குது. ஆஸ்திரேலியா 20, கத்தார் 19, ரஷ்யா 8, மலேசியா 7. அதுக்கப்புறம் இந்த நைஜீரியா, அல்கேரியா, இந்தோனேஷியா போன்ற நாடுகளும் வந்து எல்என்ஜி வந்து அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த எல்என்ஜியோடைய பெரிய ப்ளஸ் இன்னொன்று என்னென்னு பார்த்தோன்னா, பெரிய அட்வான்டேஜ் வந்து அது நமக்கு கேஸ் லைன்ஸ் மூலயமாவே வந்து பைப் லைன்ஸ் அமைச்சு நம்ம கொண்டு போயிடலாம். அதுக்கு நம்ம பெருசாக வந்து லாரி டிரான்ஸ்போர்ட்டோ இல்லை அந்த மாதிரி லாஜிஸ்டிக்ஸோ தேவையில்லை. பைப் லைன்ஸ் மூலயமாவே நம்ம ஈஸியாக அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு போயிட முடியும். இப்போ எல்என்ஜியை பொறுத்த வரைக்கும் எப்படி அதை பார்க்கப்படுதுன்னா, ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் வெப்பன் அப்படிங்கிற மாதிரியே பார்க்கப்படுது. 20ஆம் நூற்றாண்டில் எப்படி எண்ணெய் வந்து உலக அரசியலை தீர்மானித்ததோ அதே மாதிரி 21ஆம் நூற்றாண்டில் நேச்சுரல் கேஸ், எல்என்ஜி கேஸ் வந்து உலக அரசியலை தீர்மானிக்குமோ அப்படிங்கிற அளவுக்கு நம்ம இப்போ யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இந்தியாவுக்கு அதிகபட்சமாக இப்போ நமக்கு எல்என்ஜி தேவைப்படுது. யூரோப்பிய யூனியன் பொறுத்த வரைக்கும் அவங்க க்ளீன் டிரான்சிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு பாலிசி வச்சுருக்காங்க. அதை ஃபுல்லாக வந்து நேச்சுரல் கேஸுக்கு மாறுற அளவுக்கு கொண்டு போகணுன்னு சொல்லிட்டு அதுக்கு அங்கேயும் பெரிய டிமாண்ட் இருக்குது, தேவைப்படுது. சைனாவிலையும் வந்து அவங்க இண்டஸ்ட்ரீஸ் ரன் பண்ணுறதுக்கு எல்என்ஜி மெயினாக டிபெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ டிமாண்ட் அதிகமாக ஆகும்போது இந்த எல்என்ஜி சப்ளையை டோட்டலாக யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ, யார் டாமினேட் பண்ணுறாங்களோ அவங்க தான் வேர்ல்டில் சூப்பர் பவர் அப்படிங்கிற நிலைமை சீக்கிரம் வரப்போகுது அப்படின்னு தான் நமக்கு தெரியுது.